நம்ம என்னைக்கு இந்த ஜாதியும் ஜாதகத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றதை நிப்பாட்டுறோமோ அன்னைக்குதான் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நல்லா இருக்கும். இன்னமுமா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆறடி இருக்கான், அழகா இருக்கான், சம்பாதிக்கிறான்னு, அது மட்டும் போதுமா? டெஃபினட்டா இல்ல. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஜாதகம் பொருத்தம் பாக்குற அளவுக்கு மன பொருத்தம், ஒரு வேல்யூஸ் அலைன்மெண்ட் இருக்கா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகுமா, இந்த மாதிரி எதையுமே பார்க்காம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், எப்படி விட்டு கொடுப்பாங்க, எப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு கல்ச்சர் பில்ட் பண்ண போறாங்க, இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டும் அதை பத்தி பேசாம சும்மா பிசிக்கல் அப்பியரன்சஸ் ஒரு கேட்டகரியா வச்சுக்கிட்டு ஜாதகம் பொருந்துதான் வச்சுக்கிட்டு ஜாதி பொருந்துதான் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸையோ அடுத்த ஜெனரேஷனையோ ஒழுங்காவே நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்க்கும்போது எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டா, எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், நாங்க கூட்டு குடும்பம், சித்தி சித்தப்பாவை நல்லா பாத்துக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருச்சு, அவங்க ஒய்ஃப் எல்லாம் அப்ரூவ் பண்ணாதான் நான் வந்து இந்த பொண்ணை ஏத்துக்கிறேன்னாரு. கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு ஃபாரினுக்கு போயிட்டாங்க, மிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வேற ஊருக்கு காலி பண்ணி போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய டிஸ்கனெக்ஷன். ஏன் அப்படின்னா, அவன் அந்த பொண்ணோட பொருத்தம் இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத ஃபேக்டர்ஸை எடுத்து முன்னாடி வச்சதுனால வந்த ப்ராப்ளம் இது. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்ஸை சூஸ் பண்ணணும்னே தெரியல. அதெல்லாம் நான் ரீசெண்டா தெரிஞ்சுக்கும் போது தான் செம்மையா இருந்துச்சு. இனிமேல் தான் நீங்க ரிலேஷன்ஷிப் குள்ள போறீங்கனாலும் சரி, இப்ப இருக்கீங்கனாலும் சரி, there is an easy way to fix this. அத பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசுவோம். ஏன்னா it is a very detailed and important topic.